நடிகர் தனுஷ் மற்றும் நடிகை நயன்தாரா இருவரும் 2008ஆம் ஆண்டு வெளியான யாரடி நீ மோகினி என்னும் திரைப்படத்தில் முதலில் சேர்ந்து நடித்தது நமக்கு தெரிந்த ஒன்றுதான். இருவருக்குமான நட்பு அப்படத்துடன் இல்லாமல் அதன் பிறகும் தொடர்ந்ததை சில புகைப்படங்கள் வாயிலாகவும் சில நேர்காணல்கள் மூலமாகவும் நம்மால் காண முடியும். தனுஷ் தயாரிப்பில் நயன்தாரா முதலில் நடித்தது நானும் ரவுடிதான் என்னும் படத்தில் என்று பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த படத்திற்கு முன்பு தனுஷ் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் நடித்த எதிர்நீச்சல் படத்தில் நயன்தாரா ஒரு பாடலுக்கு மட்டும் வந்து நடித்தது சிலருக்கு தெரியும். நாம் அதை கண்டிருக்கிறோம். அதே பாடலில் தனுஷும் நயன்தாராவுடன் நடித்தது குறிப்பிடத்தக்கது. தனுஷே ஒரு நேர்காணலில் நானும் நயன்தாராவும் நல்ல நண்பர்கள் எனவும் சொல்லியிருந்தார். அதே நேர்காணலில் நயன்தாரா எதிர்நீச்சல் படத்தில் நடித்ததற்கு சம்பளம் வாங்கவில்லை எனவும், நான் உன் தோழி, நான் உன்னிடமிருந்து பணம் வாங்க மாட்டேன் என்றும் கூறியதாக தனுஷ் அந்த நேர்காணலில் சொல்லியிருந்தார். விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாரா இருவரும் அப்படத்தில் இருந்து காதல் வாழ்க்கைக்குள் சென்றது நாம் அனைவரும் அறிந்ததே. அவர்கள் இருவரின் படப்பிடிப்பு வீடியோக்கள் வலைதளங்களில் பார்க்க முடிந்தது. அதன் பின் அவர்களை பற்றிய கிசுகிசுக்களும் அவர்கள் இருவரும் திருமணமாகிவிட்டது என நிறைய முறை நாம் கேள்விப்படுவது வழக்கமாக வந்தது. அவர்களுக்கு மீடியாக்கள் கல்யாணம் செய்து வைத்தல் முடிவுக்கு வரும் வகையில் அவர்களே அவர்களின் நிஜ கல்யாணத்தை அறிவித்தனர். அந்நிலையில் அவர்களின் கல்யாண பதிவை நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியது. நிறைய பிரபலங்கள் அவர்களின் திருமணத்தில் கலந்து கொண்டனர். அவர்கள் யாரும் புகைப்படம் மற்றும் வீடியோஸ் எடுக்கக்கூடாது எனவும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது காரணம் நெட்ஃபிளிக்ஸ். அந்த திருமண பதிவான நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டேல் என்னும் பதிவின் முன்னோட்டத்தில் நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு தள கிளிப் சேர்க்கப்பட்டது. அதில் சேர்க்கப்பட்டதற்கு தனுஷிடம் அனுமதி பெறவில்லை எனவும் அதை அடுத்த 24 மணி நேரத்தில் நீக்க வேண்டும் அல்லது 10 கோடி பணம் கொடுக்க வேண்டும் என தனுஷ் லீகல் நோட்டீஸ் அனுப்பினார். நாங்கள் முன்னவே என்ஓசி கேட்டும் அனுப்பவில்லை எனவும் தனுஷை நேரடி தாக்குதல் செய்தும் நயன்தாரா வலைதளத்தில் பதிவு செய்தார். ஒருபுறம் வலைதளவாசிகள் நயன்தாராவிற்கும் மறுபுறம் தனுஷிற்கும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். சிலர் இந்த சண்டையெல்லாம் திருமண பதிவின் விளம்பரத்திற்காக செய்யப்படுகிறது எனவும் சொல்லி வருகின்றனர். நயன்தாரா தனுஷ் பற்றி வெளியிட்ட அறிக்கையினால் வலைதளங்களில் அது பேச்சு பொருளானது. தனுஷ் இதற்கு எதிராக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இதனால் தனுஷ் நயன்தாரா இடையே பிரச்சனை பெரிதாக வாய்ப்பு அதிகம் உள்ளது. நயன்தாரா நானும் ரவுடிதான் படத்தில் காசு வாங்கிவிட்டு தானே நடித்தார். மேலும் தற்போது நெட்ஃபிளிக்ஸில் விற்றதும் காசுக்காக தான். இதையெல்லாம் மனதில் கொண்டுதான் தனுஷ் தற்போது பதிலடியாக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளாரா என்ற கருத்தும் சமூக வலைதளங்களில் நிலவுகிறது.